Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. வந்து முன்னணி நடிகர்கள் எல்லாருமே பங்கேற்க போறாங்க. ரஜினி, கமல், சூர்யா, அஜித் அவர்கள்லாம் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு. இன்னும் 4 மாசம் இருக்கு. 4 மாசத்துல வந்து இன்னும் படத்தை பத்தின எந்த விதமான ஹைப்பும் கொடுக்க வேண்டாம். ஆனா மறந்து போயிடுவாங்க. அதனால கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்கலாம். இவர் என்ன சொல்றாருன்னா வேண்டாம், அந்த நேரத்தில் ஆக்ஷன் நேரத்தில் என்னால் அவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதில் ஏதாவது வேற ஏதாவது கான்ட்ரவர்சி ஆச்சுன்னா எனக்கு பொலிட்டிக்கலாக அது வந்து ஒரு பிரச்சனை வரும்ன்ற மாதிரி அவங்க தரப்புல. ஜனநாயகம் வந்து தான் அவரோட இறுதி படம், கடைசி படம் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனா சில டைம் என்னன்னா இரண்டுமே பண்ணவர், அரசியலும் இருப்பாரு, படங்களும் அவர் வந்து நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து இந்த படம் பண்ற எலெக்ஷன்ல நிக்கிறேன், எலெக்ஷன் முடிவுகளை பொறுத்து தான் நான் வந்து அடுத்த படம்னு மமிதா பைக்கிட்டே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அவங்களும் சொல்லிட்டாங்க, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு அவங்க வெளியில சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து விஜயினுடைய நடிகர் விஜய்க்கு வர கூட்டம் தான். ஆமா, ஆனா நீங்க ஒன்னும் அரசியல்வாதி முழுவதா மாறல. ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில சினிமா பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபீர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் மூவி அடுத்த வருடம் ஜனவரி 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குண்டான ஆடியோ லான்ச் எப்போ அப்படின்றது வந்து எல்லாரும் பரபரப்பாங்க. ஏன்னா இன்னும் 4 மாசம் தான் இருக்கு அப்படின்னும் போது இப்போ வந்திருக்க செய்தி என்னன்னா மலேசியால நடக்க போகுது அப்படின்றதையும், அது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா சொன்னது என்னன்னா இதுல வந்து முன்னணி நடிகர்கள் எல்லாருமே பங்கேற்க போறாங்க. ரஜினி, கமல், சூர்யா, அஜித் அவர்கள்லாம் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு. இது உண்மையா? இது கண்டிப்பா நடக்குமா? ஏன்னா அவரோட கடைசி படம் வேற சொல்லப்படும் போது எல்லாருமே ஒரு ஃபேர்வெல் மாதிரி எல்லாருமே வருவாங்க அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுது. இது உண்மையா நடந்துச்சுன்னா மிகப்பெரிய விஷயமா பேசப்படும் சார். இதை இங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்க. இன்னும் 4 மாசம் இருக்கு. 4 மாசத்துல வந்து இன்னும் படத்தை பத்தின எந்த விதமான ஹைப்பும் கொடுக்க வேண்டாம். ஆனா மறந்து போயிடுவாங்க. அதனால கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்கலாம். நவம்பர் டிசம்பர்ல ஒரு ஆடியோ லான்ச் வச்சு மலேசியாவில் வைப்போன்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வைக்கிற பெரிய கிரௌட கூட்டணும், பல சிக்கல் இருக்கு. இங்க இருந்து ஒரு சார்ட்டர் ஃபிளைட் போட்டு எல்லாரும் வரக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டு போய் அவருக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வச்சு ஒரு பெருசா கிராண்டா பண்ணுவோங்கிற ஒரு பிளான் இருக்கு. ஆனா இன்னொரு தரப்புல சொன்னா விஜய் அதெல்லாம் விரும்பல, வேணா அதை ஒரு பெரிய ஃபங்க்ஷனா பண்ண வேண்டாம், சிம்பிளா பண்ணி முடிச்சிருவோம்னு விஜய் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா இந்த ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து ஒரு பிரமாண்டமா பண்ணுவோம், படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பா இருக்கும். மேக்சிமம் அவருடைய ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ், ஹீரோஸ், எல்லா டெக்னீஷியன்ஸையும் கூட்டு போய் வச்சு அங்க வந்து அவரை வந்து ஒரு சென்ட் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு பெரிய ஈவெண்டா ஒன்று பண்ணுவோம்னு அவங்க பிளான் பண்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா வேண்டாம், அந்த நேரத்தில் ஆக்ஷன் நேரத்தில் என்னால் அவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதில் ஏதாவது வேற ஏதாவது கான்ட்ரவர்சி ஆச்சுன்னா எனக்கு பொலிட்டிக்கலா அது வந்து ஒரு பிரச்சனை வரும்ன்ற மாதிரி அவங்க தரப்புல யோசிக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஒரு பிளான் இருக்கு. அந்த ஒரு பிளானை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பண்ண போறாங்கிறது தெரியல. இன்னொன்னு, இவங்க எல்லாருமே வருவாங்களா அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல சார். ஏன்னா சினிமா சார்ந்தா இருக்கட்டும், இல்லைன்னா அரசியல் சார்ந்தா இருக்கட்டும், எல்லாருக்குமே வெவ்வேறு கருத்து இருக்கு. ரஜினி அவர்களோட வேறு கருத்தா இருக்கட்டும், கமல் அவர்கள் இப்போ வந்து வேற கட்சியில வேற இருக்காங்க அப்படின்னும் போது இது கூடனா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படும். இப்படி வெவ்வேறு கருத்து, வெவ்வேறு விஷயங்கள் இருக்கும்போது வருவாங்களா ஃபர்ஸ்ட் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. இல்ல வருவாங்களாங்கிறது நீங்க 2 தான் பார்க்கணும். விஜய் வந்து சினிமாவை விட்டுட்டு ஒரு அஜித் மாதிரி ஒரு பைக் ரேஸோ இல்லை வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்க. இவர் அரசியலுக்கு போகிறப்ப எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் ஒரு பாயிண்ட் இருக்கும். 2வது வந்து யாரையும் பகிச்சுக்கிற வேண்டாம். இப்போ இங்கே பிஜேபியை எதிர்த்து பேசுறாரு, திமுகவை எதிர்த்து பேசுறாரு. அப்படிங்கும்போது 2 பேருக்குமே நமக்கு ஒரு பகையாக ஏற்படுது. இப்போ அரசியலாக அது பார்க்கப்படும். விஜய் மேடையில் விஜயை பற்றி புகழ்ந்து பேசுகிறப்ப அது கண்டிப்பாக அரசியலாக தான் பார்க்கப்படும். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அப்ப இது இவ்வளவு பேரை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது ஒரு அரசியல்வாதி ஆயிட்டாரு. அது அரசியல் மேடையா தான் இருக்கும். அன்னைக்கு விஜய் பேசுறது எல்லாமே அரசியலா தான் பார்க்கப்படும். அன்னைக்கு அதுல வந்து அதுல என்ன பேசுறாலும் அரசியலா தான் போறோம். சும்மாவே ஒரு சின்ன ஒரு கதை சொன்னா கூட இவரை காரணம் பண்ணி தான் பேசினாரு, இதை டீ கோட் பண்ணி தான் பேசினாருங்கிற மாதிரி அதை போனோம். அதனால வந்து எதுவுமே தெரியாம பிளைண்டா வந்து மாட்டிக்கிற மாட்டாங்க நடிகர்கள். யாராவது கூட்டு போய் நம்ம ஏதாவது விஜய் பார்த்து பேசி அதை வந்து விஜய்க்கு அவருக்கு உள்ளதை வந்து இவரை பற்றி பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு மாநாட்டிலையுமே சில நடிகர்கள் வர போறாங்க அப்படின்னு கிளப்பிட்டே இருக்காங்க. அஜித்தும் ஷாலினி வர்றாங்கன்னு கிளப்பி விட்டாங்க. இறுதி நேரத்தில் நடந்த டிக் டிக் அஜித் வராட்டியும் பரவாயில்ல, ஷாலினியாவது வர்றாங்கன்ட்டாங்க. அஜித் அவருக்கு ரொம்ப தூரம், அரசியலுக்கும் அவருக்கு ரொம்ப தூரம், எந்த இடத்துலயும் என்னை வந்து இது பண்ணிடுறாங்க. அதனால வந்து விஜய் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபங்க்ஷனா போவாரு, அரசியல் கட்சி மாநாட்டுல விஜய்க்கு போக மாட்டாருங்கிறதுலாம் எல்லா அஜித்துக்கே தெரியும்.
அப்போ ஒரு நிகழ்ச்சி கூட இப்போ போகிறது யோசிப்பாங்க அரசியல்வாதி ஆன பிறகு. அப்படிமா இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு விழாவில் வந்து ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்கிறவாங்கிறதுலாம் வந்து சாத்தியம் கிடையாது. இன்னொன்னு வேற அவர் சொல்லியிருந்தாரு மாநாட்டுல, நான் வந்து ரிட்டையர் ஆன பிறகோ இல்லைன்னா வந்து ஆதரவு தேடி வரல அரசியலுக்குன்னு சொல்லி வேற ஒரு வம்பிழுத்து விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சோ இது எல்லாமே நடக்கிறதுன்றது ஒரு டவுட்டா தான் இருக்கும். இல்ல அவங்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனா வர மாட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். எதுக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா சில ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவர் கூட நடிச்ச நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், டேரக்டர். நீங்க சொல்ற மாதிரி என்ன கமல், ரஜினி, அஜித் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வர மாட்டாங்க. அவர் கூட இருக்கு மாநாட்டுக்கே பலருக்கும் அவங்க ஓப்பனா அழைப்பு விடுறாங்க. அவர் கூட வந்து இந்த தாடி பாலாஜியே 2வது மாநாடு கூட போகல. இதுதான் அந்த நிலைமையா இருக்கு. அரசியல் முத்திரை விழக்கூடாதுன்னு நினைப்பாங்க சினிமா ஆட்கள். எல்லாரும் கூட நம்ம வந்து நியூட்ரலா இருக்கணும், நம்ம வந்து பக்கம் போனோம்னா ஒருத்தவங்களுக்கு சாதகமா பாதகமா போயிடும், நமக்கு கேரியர் பாதிக்கும், நம்ம அந்த அந்த விஜயனுடைய ஆளாயிரம் மாறிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு காமனா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கப்ப. அதனால அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனா ஒரு முயற்சி பண்றாங்க. ஓகே ஓகே சார். இன்னொன்று ஜனநாயகம் வந்து தான் அவரோட இறுதி படம் கடைசி படம் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனால் சில டைம் என்னன்னா 2மே பண்ணுவார், அரசியலும் இருப்பார், படங்களும் அவர் வந்து நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ மதராசி ஆடியன்ஸ்ல வந்து அனிருத் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த படத்துக்காக அவர் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, பயங்கரமா வந்திருக்கு மியூசிக்கு, கண்டிப்பா நான் அவரை வந்து மிஸ் எல்லா படத்துக்கும் அதான் சொல்றாரு. அனிருத் எல்லா படத்துக்கும் அதான் சொல்றாரு. ஒரு ஃபயர் வேற விடுறாரு. இந்த படத்துக்கு ஒன்றும் ஃபயர் விடல, இனிமேல் ஓகே ஓகே. ஆனா அடுத்தடுத்து படங்கள் வர வாய்ப்பு இருக்கா சார் விஜய் அவர்கள்? இல்ல அது அவரே சொல்லிட்டாரே, நான் வந்து இந்த படம் பண்றேன், எலெக்ஷன்ல நிக்கிறேன், எலெக்ஷன் முடிவுகளை பொறுத்து தான் நான் வந்து அடுத்த படம்னு மமிதா பையன்கிட்ட வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அவங்களும் சொல்லிட்டாங்க, அதை மைண்ட் வாய்ஸ் நினைச்சு அவங்க வெளியில சொல்லிட்டாங்க. அதனால எலெக்ஷன் முடிவுகளை பொறுத்து தான் அடுத்த படம் பண்றாரா என்னங்கிறது தெரியும். எலெக்ஷன் முடிவுகள் அவருக்கு எப்படி வரப்போகுதுங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுது, முன்ன பின்னா இருக்கு. அதை வச்சு தான் அடுத்து பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா 2யும் ஹேண்டில் பண்றதா. எம்ஜிஆர் வந்து உயரத்துல இருந்தாலும் கூட சிஎம் ஆகிற வரைக்கும் நடிச்சிருந்தார். சிஎம் ஆகி கூட ஒரு படம் நடிச்சாரு. அதே மாதிரி நிறைய நடிகர்கள் சொல்லலாம். விஜயகாந்த் சார் இண்டஸ்ட்ரி, ஏன்னா சினிமா தான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து. விஜய் வந்து இன்னைக்கு எஸ்ஏசி அவர்களுடைய பையன்லாம் விஜயா இருந்த நீங்க வந்து நடிகராகத்தான் உங்களுக்கு அடையாளப்படுத்தினது. இன்னைக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து விஜயினுடைய நடிகர் விஜய்க்கு வர கூட்டம் தான். ஆனால் நீங்க ஒன்றும் அரசியல்வாதி முழுவதா மாறல. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியை விடக்கூடாது. நடிகர் கார்த்திக் இருக்கார்ல, பழைய நடிகர் கார்த்திக், அவர் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இதில். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, முக்கியமான இண்டஸ்ட்ரி, ஒரு மெயினான ஒரு மீடியா. அது நீங்கள் சொல்கிற கருத்துக்களை போய் ஈஸியாக ரீச் பண்ணுற இடம், அதை நீங்கள் விட்டுறக்கூடாது கடைசி வரைக்கும். இப்போ உங்களுடைய கருத்துக்களை படமாக சொல்கிறப்ப அது போய் சேரும், ஈஸியாக போய் பல கோடி மக்களுக்கு சேரும். ரெண்டாவது உங்களுக்கு பணமும் வரும், அதை வாங்கி மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். அதனால் அந்த இதை மொத்தமாக நீங்கள் விடுறதுங்கிறது தப்பான விஷயம். விஜய் வந்து ரீகன்சிடர் பண்ணணும்னு பேசியிருந்தார். அவர் நடிகர் தான், அவரும் ஒரு கட்சியை வச்சிருக்காரு. அந்த அனுபவத்தில் அவர் சொல்கிறாரு. ஒருவேளை அவருக்கு, ஆனால் அவர் முடிவு எடுத்துட்டார், நம்ம இதான் கடைசி படம்ன்றதுனால அவர் முடிவு எடுத்துருக்காரு. தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். ஸோ ஜனநாயகம் பற்றி பேசிட்டோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி நம்ம ஜனநாயகனோட ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லா நடிகர்களும் வரப்போறாங்கன்னு பேசணுமோ, அதே மாதிரி இப்போ லோகேஷ் அவர்கள் கைதி 2 எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க, போயிட்டு இருக்கு அப்படின்றது அவரே சொல்லியிருந்தார், அதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ திடீர்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலிக்கு அப்புறமா ரஜினியும் கமலை வச்சு ஒரு படம் பண்ண போறதா செய்தி வந்து, அது யாரோ கிளப்பிட்டதா இல்லை அவங்க சைட்ல இருந்து சொன்னதான்றது இன்னும் தெளிவா தெரியல. இது நடக்க வாய்ப்பு இருக்கு சார். இது நடந்தாலுமே இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்க. அடுத்த ப்ராஜெக்ட் அதான் நடக்க போகுது. ஓகே, ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ லோகேஷ் வந்து என்னன்னா, இந்த கூலி முடிஞ்சோடனே அவர் ஆரம்பிக்க வேண்டிய படம் கைதி 2 தான். கைதி 2 வந்து கூலி ரிலீஸுக்கு முன்னாடியே அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு, டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த கேப்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சம்பளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சம்பளம் கேட்குறாரு, 75 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. எப்பயுமே ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து முதல் படம் பண்ணுறப்ப ஒரு டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 படம் பண்ணணும் 3 படம் பண்ணணும் ஒரு மியூச்சுவலான அக்ரிமெண்ட் இருக்கும். இப்போ மாதவன் வந்து அலைப்பாய்திலே பண்ணுறப்ப மெட்ராஸ் டாக்ஸ்க்கு நீங்கள் 2 படம் பண்ணணும் 3 படம் பண்ண வச்சுருப்பாங்க. அது தொடர்ந்து 3 படம் பண்ணார். டும் பண்ணார். அதுக்கு பிறகு அலைப்பாய்திலே பண்ணால் இன்னொரு படம் பண்ணாங்க, 3 படம் பண்ணாங்க. அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. சில கம்பெனிஸு ஓரல் அக்ரிமெண்ட் இருக்கும், சில வந்து ரிட்டர்னாக போட்டிருப்பாங்க, 3 படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு, 3 படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கைதி 2 சக்ஸஸ் ஆன பிறகு நீங்கள் இன்னொரு படம் மாநகரம், கைதி 2 3 படம் பண்ணுற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கு. அது அக்ரிமெண்ட்டா ஓரல் அக்ரிமெண்ட்டாங்கிறது தெரியாது. இப்போ அதுக்கு பிறகு கைதி நல்லா போனதுக்கு பிறகு அவர் பெரிய டேரக்டர் ஆகிட்டாரு. இமீடியட்டாக வந்து விஜய் படம் கிடைச்சது, மாஸ்டர் லியோன் வரிசையாக போயிட்டாரு. அவர் சேர்ந்து பண்ண முடியல, இந்த படம் முடிச்சு வரேன் அந்த படம் முடிச்சு வரேன் அப்படின்னு தள்ளி போச்சு. இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண சம்பளம் வேறு, இன்னைக்கு வாங்கக்கூடிய சம்பளம் வேறு. கடைசியாக கூலிக்கு வாங்கின சம்பளம் 50 கோடி. இப்போ அவர் சம்பளம் வந்து 75 கோடி. கைதி படத்துக்கு வாங்கின சம்பளம் 75 லட்சம். இன்னைக்கு வந்து 75 கோடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கார்த்தியை வச்சு இவருக்கு 75 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து, கார்த்திக் ஒரு சம்பளம் கொடுத்து, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தா ஒரு பெரிய அமௌண்ட் வரும்.
அந்த அந்த அமௌண்ட்டுக்கு இந்த படத்தை விற்க முடியுமா, நான் ஓடிடி வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, அதனால வந்து இந்த அளவுக்கு விற்க முடியுமாங்கிற ஒரு ஆசிலேஷனில் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரக்காக இருக்கிறாங்க அந்த ட்ரீம் வாரியர்ஸ். அப்போ இதை வச்சு பண்ண முடியுமாங்கிற ஒரு டிஸ்கஷனில் போயிட்டு இருக்க. வேற ஒரு கம்பெனி இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகம் பண்ணாங்களே, அவங்களோட சேர்ந்து பண்ணலாமாங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஏறக்குறைய அது அப்படி போய் கடைசியில் இப்போ ட்ராப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கார்த்திவே கமலஹாசன் கூப்பிட்டு பேசிட்டு நம்ம இந்த படம் நம்ம பண்ணுறோம், நாங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் விட்டு கொடுங்கிற மாதிரி சொல்லி அந்த படத்தை இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ட்ராப் பண்ணிட்டாங்க. கைதி டூ ட்ராப்பு. அப்போ வந்து இவர் வந்து இப்போ இந்த படத்தை பண்ணுற வேலைக்கு ப்ராசஸில் தான் லோகேஷ் இருக்கிறார். இந்த பக்கம் நீங்கள் கமலஹாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இந்த அன்பறிவு மாஸ்டர் படம், ஃபைட் மாஸ்டர் அன்பறிவு 2 பேரும் சேர்ந்து இவரை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு படம் ஆரம்பித்தாங்க. அது போன ஜூன்லேயே ஷூட்டிங் போக வேண்டியது. லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்து ஷூட்டிங் கிளம்புற மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்துச்சு. பிளான் பண்ணாங்க. அதுக்குள்ளே அமெரிக்கா போயிட்டார். அதுக்கு பிறகு வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். அப்படியே டிலே ஆகி போய் கடைசியில் அந்த படமும் இப்போ ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை. அந்த படமும் இப்போ ஹோல்டா ட்ராப்பாங்கிறது தெரியல. அது அவர் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் எடுத்திங்கன்னா கூலி முடிச்சிட்டாரு. ஜெயிலர் 2 படம் வந்து ஒரு 50-60% முடிச்சிட்டாரு. அடுத்து என்ன படம் பண்ண போகிறாருன்றப்ப ஒரு படம் ஆல்ரெடி பாதி போயிட்டு இருக்கப்பே கதை கூப்பிட்டு கேட்டுருவார். இந்த பக்கம் பார்க்குறப்ப நம்ம நிதிலன் சுவாமிநாதன், அப்புறம் தெலுங்கு டைரக்டர் ஒருத்தர், இவங்க 2 பேர்கிட்ட ஒரு ஒன்லைன் கேட்டு அதை டெவலப் பண்ண சொல்லிட்டாங்க. பட் 2 பேர் சொன்ன அந்த டெவலப்புமே அவருக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. அப்போ அவரும் வந்து வேக்கண்டாக தான் இருக்கிறார். 3 பேருமே ஃப்ரீ பண்ணிட்டாங்க. 3 பேருமே ஃப்ரீ பண்ண பிறகு 3 பேர் சேர்ந்து பண்ண போகிறாங்க. அது வந்து லோகேஷ் டைரக்ட் பண்ண ரஜினி, கமல், ராஜ்குமார் ஃபிலிம்ஸ், ரெட் ஜெயண்ட் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பண்ண போகிறாங்க. அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. மிக விரைவில் அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க போகிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம் எப்படி இருக்கு, என்ன கதை வந்து பேஸ் பண்ணி, ஏன்னா 2 பேருன்னும் போது 2 பேருமே ஹீரோவா இல்லை ஒருத்தர் வில்லர் ஒருத்தர் ஹீரோ மாதிரி போகுமா அப்படின்ற ஒரு இது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சினிமா குறித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.